ஓகே, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படுற முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி. இன்னைக்கு யூனிட் 6ல தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற டாபிக்ல ஏற்கனவே நம்ம நிறைய லீடர்ஸ் நடத்தி போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி பார்க்க போறோம். ஜூலை 30, 1886 புதுக்கோட்டையில பிறக்குறாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், எப்ப பிறந்தாங்க எங்க பிறந்தாங்கன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அதுக்கப்புறம் 1949ல புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்குறாங்க. எதுக்குன்னா 1923 அப்ப அவங்களோட சகோதரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புற்றுநோய் வருது. அதனால இனிமே புற்றுநோய்க்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இவங்களோட முயற்சியில தான் சென்னை அடையாறுல புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டினவர் நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஓகே, நெக்ஸ்ட் 1929 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினர். அதாவது 1900 நீதி கட்சியில இருந்தவங்க. நீதி கட்சியோட தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினர் 1929. 1930 பூனேல அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு நடத்துறாங்க. ஓகே, 1930. ஓகே, 1930 பூனேல அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு நடத்திருக்காங்க. யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. அதுக்கப்புறம் 1933, 1947ல அனைத்து இந்திய மாதர் சங்க தலைவியா, நடுவுல ஒரு 2 வருஷம் தவிர மற்ற ஆண்டு எல்லாம் மாதர் சங்க தலைவியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதரவற்றோருக்கான அவ்வை இல்லத்துல சாந்தோம்ல தொடங்கியிருக்காங்க. அது இப்ப அடையாறுல இருக்குன்னு சொல்றாங்க. 1968ல 82 வயதுல அவங்க உயிர் நீத்துறாங்க. ஓகேவா? 82 வயதுல. சிறப்புகள், நம்மளோட அவங்களுக்கு இறந்தக்கு அப்புறமோ இல்ல இருக்கும் போதோ அவங்களுக்கு கிடைச்ச சிறப்புகள் என்னென்னு பார்க்கும்போது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. 1967ல இருந்து இது இருக்குன்னு சொல்றாங்க. 1956ல பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல என்னென்ன முக்கியமான ஃபேக்ட்னா, அவங்க தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினரா இருந்தது. 1930ல பூனாவில அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு நடத்தினது. அதுக்கப்புறம் மாதர் சங்க தலைவியா ஒரு 2 வருஷம் கேப், இந்த இயர்ஸ்ல 2 இயர்ஸ் கேப்பை தவிர மத்த எல்லா இயர்ஸும் அவங்கதான் மாதர் சங்க தலைவியா இருந்திருக்காங்க. ஆதரவற்றோருக்கான அவ்வை இல்லத்தை சாந்தோம்ல நிறுவி அது இப்ப அடையாறுல இருக்கு. 82 வயதுல உயிர் நீக்கிறாங்க. ஓகேவா? இது கலப்பு கேஸ்ட் எதிர்க்கிறதுக்காக. இவங்க தேவதாசி முறைக்கு ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. தேவதாசி ஒழிப்பு முறைக்கு ஒரு ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்காக சட்டத்துல ஏற்றிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நிறைய போடுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.